இதில் அடுத்தது ஸோ இப்போ லைவ் கண்ட்ரோலை பற்றி பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு ஃபுட் பெடல்ஸ் கிட்ட போயிடலாம். இப்போ ஃபுட் பெடல்ஸில் இதை நான் அதையும் லாக் பண்ணிடுறேன். இப்போ ஃபுட் பெடல்ஸ் போகணுன்னா டைரக்ட் அக்சஸ், கீழே இருக்க ஃபுட் பெடலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வரும். சரிங்களா, இது ஒன்று. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரக்ட் அக்சஸ் அசைனபிள் பட்டன் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். சரியா, இப்போது இதில் நல்லா கவனமாக பார்த்துட்டு வாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஓகே, நான் கொஞ்சம் திருப்பி ஜூம் உள்ளே வந்துடுறேன். ஓகே, சரி. இப்போ கவனிங்க. இப்போது இதில் வந்து என்னென்னா, நான் வந்து 2 விதமான அசைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபில் பிரேக்குன்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்றில் வந்து நான் இன்னொன்று வந்து எண்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபுட் பெடல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சஸ்டைன் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் சஸ்டைன் தவிர்த்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் இதை காமிக்கிறதுக்காக இருக்கிறேன். எப்பயுமே பியானோ இல்லை பியானோ இந்த மாதிரி கேட்டகரி போகும்போது நீங்கள் கண்டிப்பாக சஸ்டைன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு பியானோ பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட். நீங்கள் கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது உங்களோட ஃபுட் பெடல்ஸை மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த ஃபில் பிரேக் யூஸ் பண்ணுறது, பட் இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னும் பொழுது 2வது பெடலில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரி, இப்போ இதில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல் பிரேக் இருக்குங்களா. இப்போது இதை நான் இப்போ கிளிக் பண்ணதுனால இந்த ஃபில் பிரேக் இங்கே வந்துச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இது டீயில் இருக்குது, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் அகைன். இப்போ கவனிச்சிங்கன்னா இப்போ நான் வந்து கீழே பெடலை கிளிக் பண்ண உடனே பிரேக்குக்கு போச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போது 2வது மெமரிக்கு நான் போகிறேன். இப்போ அதே ஃபுட் பெடலை ப்ரெஸ் பண்ண போகிறேன், எண்டிங்க்கு போயிடும். இந்த பாருங்க, எண்டிங் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஃபுட் பெடலில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மெமரியில் நீங்கள் சேவ் பண்ணலாம். அது அப்படியே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஃப்ரீஸும் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுட் பெடல்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஒவ்வொரு மெமரியுமே நான் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுட் பெடல்ஸை கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அது தெளிவாக புரியல, என்னால் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண நான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் சஸ்டைன் பண்ணுறதுல கூட வச்சுக்கிட்டு அப்படியே லாக் பண்ணிவிடுங்க, போதும். சரிங்களா, ஓகே. ஸோ இப்படி 2 ஃபங்க்ஷன்ஸ் அது ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ மெமரி 1ல் இருக்கும்போது பிரேக் வரணும். இப்போது மெமரி 2ல் நான் செட் பண்ணது எண்டிங் 3. ஓகே, சரி. இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபுட் பெடல்ஸை. இப்போது அதுலேயே அசைனபிள் பட்டன்ஸும் சேர்த்தே பார்க்கலாம். இப்போ கவனிச்சிங்கன்னா மெமரி 1ல் ஒரு மாஸ்டர் டியூன்னு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த அசைனபிள் பட்டன்ஸை மட்டும் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, லைக் சேனலை பற்றி போய் பார்க்குறதுக்காக. அப்புறம் இதே அசைனபிள் பட்டனுக்கு வந்து நம்ம டைரக்ட் அக்சஸ் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இப்போ வரேன், இது ஏன்னு அழுத்தினாலே அசைனபிள் பட்டன்ஸ் வர்றதுக்காக அப்படி வச்சுருக்கேன். எஃப் வந்து அந்த ஃப்ரீஸை பற்றி பார்க்குறதுக்காக, என்னென்னலாம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இதில் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம இதை சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் இதை மட்டும் லாக்கே வச்சுக்கோங்க. சரிங்களா, அசைனபிள் பட்டன்ஸ்னால் அந்த எஃப் வரைக்கும் கிடையாது. கூடவே உங்களுக்கு லெஃப்ட் சைடில், இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 பட்டனுமே கூட உங்களுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரும். சரிங்களா, ஜாய்ஸ்டிக் மேலே இருக்கு பாருங்கள், அதுவுமே சரி. ஸோ அதுலேயுமே இப்போ நான் சில விஷயங்கள் சேவ் பண்ணியிருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். சரிங்களா, இப்போது அது டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் இப்போ வந்து ஒரு டோனை வச்சு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாங் செட்டிங் அண்ட் மாஸ்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ இது அழுத்திங்கன்னா மாஸ்டர் டியூன் வரும் வெளியில். இப்போ இதை அழுத்தினீங்கன்னா சாங் செட்டிங்க்காக இது மாறும். சரியா, ஸோ இதை நம்ம பண்ணலாம். பட் என்னுடைய ஒப்பீனியன், அசைனபிள் பட்டன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, அதனால் அதை அப்படியே விட்டுடுங்க. ஆனால் இந்த அசைனபிள் பட்டன்ஸ்லேயே நீங்கள் இந்த ஆர்டிகுலேஷன்ஸும் இருக்கிறதுனால சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் ஒரு டோன் வைக்கிறீங்க, அதுக்கு ஆர்டிகுலேஷன்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த அசைனபிள் பட்டன்ஸ் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சேவ் பண்ணும்பொழுது கவனமாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் வேணால் அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அசைனபிள் பட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய டோன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ இதில் ஒரு டோன் நான் எடுத்துட்டேன், ஹார்மோனி எடுத்துகிட்டு. ஓகே, இது வந்து இப்போது நமக்கு ஆர்டிகுலேஷன் 2 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டோன். இப்போ கவனமாக பாருங்கள். ஸோ நீங்கள் அதை ஹோல்ட் பண்ண வரைக்கும் தான் அது ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் வேறு ஒன்று வச்சுருந்தோம் நம்ம, அதையும் காமிக்கிறேன், கவனிங்க. செகண்ட் ஃபங்க்ஷன், ரெண்டாவது ஆர்டிகுலேஷன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம வந்து அந்த டோனுக்கு இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னா நம்ம ஆர்டிகுலேஷனுக்கு வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டிகுலேஷன் நீங்கள் பெடல்லையும் வைக்கலாம். ஸோ அதையும் நான் ஒரு ஐடியாவுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ இதில் கூட வைக்கலாம். நம்ம இங்கே வந்து இப்போ இதில் வந்து அது ஆர்டிகுலேஷன் 3 வைக்கிறேன். இதில் வந்து ஆர்டிகுலேஷன் பெடல் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஆர்டிகுலேஷன் 3 வந்து சரிங்களா? ஸோ சில இதில் சூப்பர் ஆர்டிகுலேஷன் 3 இருக்காது. சில டோன்ஸில் உங்களுக்கு ஆர்டிகுலேஷன் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போது வேறு ஏதோ ஒரு டோன் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் ஆர்டிகுலேஷன் வராது. நீங்களே செட் பண்ணாலுமே அது டிசேபிள்டுன்னு காமிக்கும். ஸோ அதனால் அதனுடைய டோனில் மேலே எழுதியிருக்கும் உங்களுக்கு சூப்பர் ஆர்டிகுலேஷன் 2 ஆர்டிகுலேஷன் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு நீங்கள் போடணும், சரிங்களா?